அப்பா பேரை பிள்ளைங்க காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்பா வழியில பிள்ளைங்க வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சினிமா இண்டஸ்ட்ரியிலயும் அப்படிதான் வச்சுக்கோங்களேன். அப்பா எப்படி நடிச்சு பேரை காப்பாத்தினாரோ அதே மாதிரி வாரிசு நடிகரும் செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா அதர்வா கதையில எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன் இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? முரளி எப்பவுமே லவ் பண்ணாருன்னா அது அவரோட ஹீரோயின் கிட்ட போய் சொல்ல மாட்டாரு. ஆனா இங்க அவரோட பையனும் ஒவ்வொரு படத்துலயும் மாறி மாறி ரொமான்ஸ் பண்றாரு. அதர்வா நடிச்சு வெளிவர இருக்கிற ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் படத்துலதான் அவரு பயங்கர அட்டகாசம் பண்ணிருக்காரு. வளர்ந்துட்டு வர்ற ஹீரோஸ்க்கு கதையில முக்கியத்துவம் கொடுக்கறதா, ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா அப்படின்னு அக்கப்போரே நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த படத்துல அதர்வாக்கு ஜோடியா 4 ஹீரோயின்ஸ். ஜெமினி கணேசன் பேர் வச்சதுக்கு அப்புறம் காதல் மன்னனா நடிக்கலன்னா அப்புறம் அதுக்கு என்னதான் அர்த்தம்? அந்த ரோலுக்கே என்ன மரியாதை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் இந்த விஷயத்த அதர்வா கிட்ட கேட்டா 4 பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நீங்களா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடக்கூடாது. 4 பேர் இருக்காங்க, ஆனா அதுல இவங்க தான் ஹீரோயின், இவங்க தான் ஹீரோ அப்படின்னு எல்லாம் சொல்லிட முடியாது. படம் பார்த்தா மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அதர்வாக்கு ஜோடியா நடிக்கிற 4 ஹீரோயின்ஸ் அவங்க யார் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஐஸ்வர்யா ராஜேஷ், ரெஜினா, பிரணிதா, அதிதி போஹங்கர் இவங்க எல்லாரும் தான் அதர்வாக்கு ஜோடியா நடிக்கிறாங்க. படத்துல ஜெமினி கணேசனா அதர்வாவும் சுருளிராஜனா சூரியும் நடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கூட நான் கடவுள், ராஜேந்திரன், மயில்சாமி, சோனியா இன்னும் நிறைய பேர் நடிக்கிறாங்க. படத்துக்கு எம் ஸ்ரீ சரவணன் ஒளிப்பதிவு செய்யறாரு, டி இமான் இசையமைக்கிறாரு, யுகபாரதி பாடல்கள்லாம் எழுதுறாரு, ஓடம் இளவரசு தான் படத்தை இயக்குறாரு. ஹீரோயின் ரெஜினா இவங்கள பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இவங்க கேடி பில்லா கில்லாடி ரங்கா படம் வர்றதுக்கு முன்னாடி சில திரைப்படங்கள்ல நடிச்சாலும் இந்த திரைப்படத்துலதான் அடடே பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட கவனத்தையும் இழுத்தாங்க. ஏன்னா சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா நடிச்சிட்டாங்க இல்லையா, அதனாலதான். இன்னும் நிறைய திரைப்படங்கள் கமிட் ஆகி நடிச்சுட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் படத்துல பார்த்ததை விட அழகு இன்னும் கூடிக்கிட்டே தான் இருக்கு. என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டா அதுக்கு இவங்களோட அழகின் ரகசியத்தை சொல்லியிருக்காங்க. எப்ப இவங்க ஹீரோயின் ஆனாங்களோ அப்பையில இருந்து அவங்களோட அழகு மேல தனி கவனமே எடுத்துப்பாங்களாம். அந்த வகையில பயங்கரமான டயட் இருக்கிறது, ஒரு நாள் கூட தவறாம எக்ஸசைசஸ் பண்றது, நிறைய ஜூஸ் குடிக்கிறது, யோகா, மெடிடேஷன் இது எல்லாத்துலயுமே செய்யறதாம். சில நேரம் அவுட்டோர் ஷூட்டிங் எல்லாம் போகும்போது தங்கறதுக்கு வசதி எப்படி இருக்கோ என்னவோ, பட் இவங்க யோகா பண்றதுக்கு இடம், ஃபெசிலிட்டி எல்லாமே பயங்கரமா இருக்கணும்ன்ற கண்டிஷன் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் அவுட்டோர் ஷூட்டிங்கே வராங்களாம். சோ இப்படி பண்ணி தான் அழகுக்கு மேல அழக மெருகேத்திக்கிட்டே இருக்காங்க ரெஜினா. கோலிவுட் டவுன்ல ஒரு பெரிய வலம் வருவாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏற்கனவே அசுர வேகத்துல வளர்ந்து லேடி சுப்ரீமோ அப்படிங்கிற பேரை வாங்கியிருக்காங்க லேடி சூப்பர் ஸ்டார் நம்ம நயன்தாரா. நயன்தாரா அண்ட் அதர்வா சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கிற திரைப்படம் தான் இமைக்கா நொடிகள். இந்த திரைப்படத்துல அதர்வாவும் முக்கியமான கேரக்டர் பண்றாரு, அதை விட முக்கியமான கேரக்டர்ல நம்ம நயன்தாரா நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நயன்தாரா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரீட் இருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கையும் படத்தோட டீசரையும் 24 மணி நேர வித்தியாசத்துல கொடுக்க போறாங்களாம். அதாவது மே 17th நைட் 7 o'clock படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கையும் 18th மே 7 o'clock படத்தோட டீசரையும் வெளிவிட போறாங்களாம். இதனால நயன்தாரா ஃபேன்ஸ்க்கு ரெட்டை விருந்தா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் நாங்க என்ன சொல்றோம்னா, ரெண்டையும் ஏன் நீங்க ஒரே நாள்ல வெளியிடக்கூடாது? அதுவும் டபுள் ட்ரீட் தானே.